ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நான் வந்து வின்டர்ஸ் அண்ட் வேக்ஸ் த விண்ட் இன் ஸ்ப்ரிங் ஹில்ஸ் ட்ரீமோட 9th எபிசோட வந்து அப்லோட் பண்ணலான்னு இருக்கேன். அதுக்கு முன்னாடி யாராவது வந்து ப்ரீவியஸ் எபிசோட் பார்க்காம இருந்தீங்கன்னா என்னோட டிஸ்கிரிப்ஷனில் வந்து அந்த எபிசோட்ஸோட லிங்க்கை வந்து நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். அதை கிளிக் பண்ணி ப்ரீவியஸ் எபிசோட்ஸை பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு இந்த எபிசோடை பார்க்க வாங்க. அப்போ தான் வந்து கதை புரியும். இப்போ வாங்க நம்ம எபிசோடுக்குள்ளே போகலாம். இந்த எபிசோட் 9ஓட ஸ்டார்டிங்கில் என்ன நடக்கும்னா வந்து நம்ம சாங்கியாங்கோட தங்கச்சியை கூட்டிகிட்டு போகிறதுக்காக நம்ம சாங்கியாங் வந்து வந்திருப்பான். அப்போ வந்து அவளோட தங்கச்சியை வந்து காரில் ஏறிடுவா. ஏறி உட்காந்துட்டு வந்து நம்ம சாங்கியாங் கிட்ட வந்து பேச ஆரம்பிக்கிறேன். என்னன்னு கேட்குறான்னா, நீ இன்றைக்கி வந்து வீட்டுக்கு வந்து உன்னோட ஃப்ரெண்டையும் கூட்டிகிட்டு வரியாமே, அதுவும் இல்லாமல் நீ என்ன மவுண்டெயின்லேருந்து ஒரு மெய்டு யாராவது கூட்டிகிட்டு வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அவளோட தங்கச்சி கேட்குறா. அதுக்கு வந்து சாங்கியாங், நான் வந்து வேலைக்காரனை கூட்டிகிட்டு வரல, நான் வந்து ஏஞ்சலை கூட்டிகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சாங்கியாங் சொல்கிறான். உடனே வந்து யார் அதுன்னு கேட்டதுக்கு நம்ம சாங்கியாங் வந்து பதில் சொல்லவே இல்லை. உடனே வந்து நம்ம சாங்கியாங்கோட தங்கச்சி வந்து அவனோட ஃபோன் எடுத்து செக் பண்ணி பார்க்குறா. பார்த்தா ஃபுல்லாக வந்து ஷிங்லாங்கோடது இருக்குது. ஏன்னா வந்து நம்ம சாங்கியாங்கோட தங்கச்சிக்கும் வந்து ஷிங்லாங் ரொம்ப பிடிக்கும். அப்புறம் வந்து அதை பார்த்துட்டு உனக்கும் எனக்கும் ஒரே ஆளை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சாங்கியாங்கோட தங்கச்சி வந்து சொல்கிறான். அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம சாங்கியாங்க்கு வந்து ஷிங்லாங் வந்து கால் பண்ணுறான். கால் பண்ணி வந்து, நீ டேரெக்டாக உன்னோட வீட்டுக்கு போ, என்னை பிக் பண்ணுறதுக்காக வர வேணாம், நானே வந்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் இந்த சைடு வந்து நம்ம ஷிங்லாங் வந்து சாங்கியாங்கோட வீட்டுக்குள்ளே போயிடுறான். நம்ம சாங்கியாங்கும் அவனோட தங்கச்சியுமே வீட்டுக்கு வந்துட்டா. தங்கச்சி வந்த உடனே வந்து அவங்க அப்பாவை போய் கட்டி பிடிக்கிறா. அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம ஷிங்லாங் வந்து எந்திரிச்சு சாங்கியாங் கிட்ட பேசுகிறான். சாங்கியாங் என்ன கேட்குறான்னா, உனக்கு வந்து தைரியம் ரொம்ப ஜாஸ்தி தான், எங்கள் அப்பா இருக்கும்போதே நீ வீட்டுக்குள்ளெல்லாம் வந்துட்ட அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்கான். அதுக்கு வந்து நான் வந்து வர வேணாம், உனக்குன்னு வெயிட் பண்ணலான்னு வெளியில் தான் நின்றுட்டுருந்தேன், ஆனால் உங்கள் அப்பா தான் வந்து கூப்பிட்டாரு, அதனால நான் உள்ளே வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஷிங்லாங் சொல்கிறான். அப்போ தான் வந்து அவளோட தங்கச்சி வந்து ஷிங்லாங் வந்து பார்த்துக்கிட்டே இருக்கா. பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்து ஷாக் ஆகுறா. ஏன்னா வந்து நம்ம ஷிங்லாங்கோட ஃபேன் தான் வந்து சாங்கியாங்கோட தங்கச்சி. பார்த்து ஷாக் ஆன உடனே அவள் என்ன பண்ணுறான்னா, டக்குன்னு அவளோட ரூமுக்கு போயிடுறா. ரூமுக்கு போனதுக்கப்புறம் வந்து ஷிங்லாங் சாங்கியாங்கிட்ட ஏன் இவள் இப்படி ஓடுறான்னு கேட்டதுக்கு, அவளுக்கும் உன்னை பிடிக்கும், அவளும் உன்னோட ஃபேன் தான் அப்படின்னு சொல்கிறான். இதை ஏன் நீ முன்னாடியே சொல்லன்னு சொல்லிட்டு ஷிங்லாங் கேட்குறான். அப்போ தான் வந்து அவளோட தங்கச்சி திருப்பி வந்து நம்ம ஷிங்லாங்கை வந்து சுற்றி பார்க்குறா. உண்மையிலே அவன் தானா, இது நிஜம்தானா, ட்ரீம் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்கா. அதுக்கப்புறமேட்டுக்கு நான் உன்னை கட்டி பிடிச்சிக்கலாமான்னு சொல்லிட்டு நம்ம சாங்கியாங்கோட தங்கச்சி வந்து கேட்குறா. அதுக்கும் வந்து ஷிங்லாங் ஒத்துக்கிட்டு நம்ம சாங்கியாங்கோட தங்கச்சி வந்து கட்டிப்பிடிக்கிறா. அதுக்கப்புறமேட்டுக்கு சாங்கியாங்க்கு வந்து கொஞ்சம் ஜெலஸ் ஆகிடுச்சு. அதனால அவளோட தங்கச்சியை வந்து பிரிச்சிடுறான் ஷிங்லாங் கிட்டேருந்து. போதும், இதுக்கு மேலே வந்து எனக்கு கோவம் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அவளோட தங்கச்சியை வந்து பிரிச்சிடுறான். அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம ஷிங்லாங்கும் சாங்கியாங்கும் வந்து சாங்கியாங்கோட அப்பா கிட்ட வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு சாங்கியாங் வந்து டீயெல்லாம் வந்து ஊற்றி கொடுத்துட்ருக்கா. அப்போ தான் வந்து அவளோட தங்கச்சி, நீங்கள் 2 பேரும் பாய் ஃப்ரெண்ட்ஸா அப்படின்னு சொல்லி கேட்குறத ஆரம்பிச்சிட்ருக்கா. அப்போ தான் வந்து சாங்கியாங் அதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக ஷிங்லாங் பக்கத்தில் போய் உட்காந்துடுறா. இதெல்லாம் பார்த்த உடனே அவளுக்கு வந்து மனம் உடஞ்சிச்சு. அதனால் அழுதுகிட்டே வந்து அவளோட ரூமுக்கு போகிறா. அப்போ தான் வந்து சாங்கியாங்கோட அம்மா வந்து சாப்பிட்றதுக்கு கூப்பிட்றாங்க எல்லாரையும். உடனே இவங்க எல்லாருமே வந்து சாப்பிட்றதுக்கு போகிறாங்க. ஆனால் இவளோட நம்ம சாங்கியாங்கோட தங்கச்சி மட்டும் வந்து அவளோட ரூமுக்கு போய் அழ ஆரம்பிக்கிறா. ஏன்னா வந்து அழ ஆரம்பிக்கிறது மட்டும் இல்லாமல் அவளோட கபோர்டில் வந்து நிறைய பிக்சர்ஸ் இருக்கும். யாரோட பிக்சர்ஸ்னால் நம்ம ஷிங்லாங்கோட பிக்சரும் அவனோட எக்ஸ் பிக்சரும் இருக்கும். ஆக்சுவலாக இவள் வந்து நம்மளை மாதிரி ஃபேன்ஸ்லாம் ஷிப் பண்ணுவாங்கள்ல 2 பேர், அதே மாதிரி இவளும் வந்து ஷிங்லாங்கையும் அவனோட எக்ஸையும் வந்து கூட வச்சு ஷிப் பண்ணிகிட்டு இருந்திருக்கா. அவங்களோட ரொம்ப பெரிய ஃபேன் இவள். அவங்க 2 பேரும் பிரிஞ்சது தெரிஞ்சதுனால தான் வந்து இவள் அழுதுட்ருக்கா. அப்போ வந்து அவங்க அம்மா வந்து வா சாப்பிட போகலான்னு கூப்பிட்றதுக்கு, நான் வரல, என்னோடய கஷ்டம் உங்களுக்குலாம் புரியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவை வெளியில் அனுப்பிட்டு லாக் பண்ணிவிட்டு திருப்பி வந்து உட்காந்து அழ ஆரம்பிக்கிறா. அழ ஆரம்பித்தது மட்டும் இல்லாமல் அவள் வந்து ஃபேனாக இருக்கும்போது, அவங்க 2 பேருக்கும் ஃபேனாக இருக்கும்போது எடுத்த ஃபோட்டோஸ் எல்லாம் வந்து எடுத்து எடுத்து பார்த்துட்டு அழ ஆரம்பிச்சிட்ருக்கா. இன்னொரு பக்கம் வந்து நம்ம சாங்கியாங்கோட அப்பா வந்து ஷிங்லாங்கிட்டேயும் சாங்கியாங்கிட்டேயும் பேசிகிட்ருக்காங்க. அப்போ வந்து நல்லா சந்தோஷமாக தான் பேசிகிட்ருக்காங்க. அதனால நம்ம ஷிங்லாங்கும் வந்து சந்தோஷமாக பேசிட்டு சாப்பிட்டுட்ருக்கான். அப்போ தான் வந்து சாங்கியாங்கோட அம்மா வந்து, நீ ஒரு ஆக்டரில், நீ ரொம்ப பிஸியாக இருப்பல, அப்புறம் எப்படி நீ வந்து இந்த மீட்டிங்க்கெல்லாம் ஒத்துக்கிட்ட அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தான், நான் ஆக்டர் தான், ஆனால் வந்து இப்போதைக்கு நான் வந்து நடிக்கலை, எந்த ஷூட்டிங்கும் நான் எடுக்கலை அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு வந்து நம்ம சாங்கியாங்கோட அப்பா என்ன கேட்குறாருன்னா ஷிங்லாங் கிட்ட, நீ தானே 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்து அவார்டு வாங்கின அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உடனே ஆமாம், அதனால தான் வந்து நான் இப்போ சும்மா இருக்கேன், இப்போ வந்து நான் எந்த சீரீஸும் எடுக்கிறதா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஷிங்லாங் சொல்கிறா. அதுக்கு அவங்க அப்பா, ஆமாம், எடுத்தால் சக்ஸஸ் ஆகணும், அந்த மாதிரி சீரீஸாக நீ நடி அப்படின்னு சொல்கிறாரு. அதோட முடிஞ்சிச்சு. இந்த பக்கம் வந்து நம்ம சாங்கியாங்கோட தங்கச்சி வந்து திருப்பி வந்து அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் பார்த்து அழுதுகிட்டே இருக்கா. ஆனால் நம்ம ஷிங்லாங் இங்கே என்ன பண்ணுறான்னா வந்து நம்ம சாங்கியாங் கூப்பிட்டுட்டு
அவனை வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறதுக்காக அவனை வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கான். அப்போயே வந்து ரொமான்ஸ் பண்ணிகிட்ருக்கானுங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம ஷிங்லாங்கும் சாங்கியாங்கும் வந்து வெளியில் போகிறாங்க வீட்டை விட்டு. வெளியில் போகும்போது என்ன பண்ணுறான்னா, சாங்கியாங்கோட தங்கச்சி வந்து அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் வந்து எடுத்து வச்சுக்கிறா. எதுக்காகனா வந்து ஏதாவது போஸ்ட் பண்ணி அவங்க 2 பேரையும் பிரிய வைக்கிறதுக்காக பிளான் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவள் வந்து ஃபோட்டோஸ் எல்லாம் எடுக்கிறா. அதுவும் இல்லாமல் அவளுக்கு எவிடன்ஸாகவும் ஆச்சு. யார்கிட்டயாவது சொல்லணுன்னா கூட அவங்க எவிடன்ஸ் கேட்பாங்க. அதனால வந்து அவள் அந்த ஃபோட்டோஸ்லாம் எடுத்து வைக்கிறா. ஆனால் இருட்டாக இருந்ததுனால அந்த ஃபோட்டோஸ் கிளியராக இருக்காது. அப்புறமேட்டுக்கு அவங்க 2 பேரும் கிளம்புனதுக்கப்புறம் இவன் என்ன பண்ணுறான்னா, ஒரு ரூமில் உட்காந்து அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் கிழிச்சு போடுறா. கிழிச்சு போட்டு செம்மையாக அழுதுகிட்டே தான் இருக்கா. கிட்டத்தட்ட ரொம்ப பைத்தியமாக பண்ணிகிட்ருக்கா. இவளை பார்த்தாலே வந்து நமக்கு கோவம் தான் வரும். ஒரு ஃபேனாக இருக்கலாம், ஆனால் இவள் அளவுக்கு யாரும் இருக்கக்கூடாது. அதனால வந்து எனக்குமே அவளை பார்த்தா கோவம் வருது. அதுக்கப்புறம் இவள் என்ன பண்ணுறான்னா வந்து ஒரு போஸ்ட்டு போடுறா. என்ன போஸ்ட்டு போடுறான்னா, ஷிங்லாங்கும் அவனோட எக்ஸ் இப்போ ஒன்றா இல்லை, எல்லாமே ஃபேக்கு, நம்மளாக தான் ரூமர்ஸை கிளப்பிகிட்ருக்கோம், எல்லா ஷிப்பும் அப்படி தான், எல்லாருமே ஃபேக்காக தான் நடிக்கிறாங்க, எல்லாம் நடிப்பு மட்டும்தான் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு வந்து அவளுக்கு ஒரு ஃபேன் லிஸ்ட்டுலாம் இருக்கும், ஃபேன் பேஸ் இருக்கும். அவங்களாம் என்ன கமெண்ட் பண்ணுறாங்க, என்ன சொல்கிற அப்படின்னு சொல்கிறான். உண்மையாவா அப்படின்னு கேட்டுட்ருக்காங்க. அதுக்கு வந்து இந்த சைடு வந்து அவள் 7 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தா, இப்போ எப்படி இருக்கான்னு வந்து காமிச்சிருக்காங்க. 7 வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஃபேன்ஷிப்பை வந்து பார்த்துட்டு இவள் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்துட்டா. இப்போ வந்து அவங்க 2 பேரும் ஒன்றா இல்லையா, அது வேற இவளுக்கு தெரிஞ்சிச்சு. அதுவும் கன்ஃபார்மாக தெரிஞ்சிச்சு. அதனால வந்து உட்காந்து அழுதுட்ருக்கா. அது மட்டும் இல்லாமல் வந்து நம்ம சாங்கியாங்கோட தங்கச்சி என்ன பண்ணிட்டான்னா வந்து டைரெக்டாக ஷிங்லாங்கோட எக்ஸுக்கே வந்து மெசேஜ் அனுப்பிட்டா. நீங்கள் 2 பேரும் பிரிஞ்சிட்டிங்களா, இன்றைக்கி எங்கள் வீட்டுக்கு வந்து என்னோட அண்ணன் வந்து ஷிங்லாங்கை கூட்டிகிட்டு வந்தான், உண்மையிலேயே நீங்கள் பிரிஞ்சிட்டிங்களான்னு சொல்லிட்டு மெசேஜ் போடுறா. அதையும் வந்து அவனோட எக்ஸும் பார்த்துட்டான். இன்னொரு பக்கம் வந்து காவோவும் ஹாயோவும் நடந்து வந்துட்டுருக்காங்க. ஹாயோ என்ன கேட்குறான்னா வந்து லூ எங்கே இருக்கான் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு வந்து காவோ என்ன சொல்கிறான்னா, அவன் வந்து இப்போ ரெஸ்ட் ரூம் போயிருக்கான், இங்கே இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னதும் நம்ம ஹாயோ வந்து ரெஸ்ட் ரூமுக்கு வெளியில் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கான். அப்போ வந்து நம்ம ஷிங்லாங் உள்ளேருந்து வெளியில் வரான். அவன் லூன்னு நினச்சிட்டு தோள் மேலே கை போட்டு போயிட்டுருக்கான். அப்புறம் தான் வந்து இல்லை இது ஷிங்லாங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்ச உடனே அவன் கையை எடுத்துட்டான். அதுக்கப்புறம் வந்து நம்ம ஷிங்லாங்கும் அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு என்ன நடக்கும்னா, நம்ம ஷிங்லாங் வந்து ஜெய்லினை பார்க்க போவாங்க. ஜெய்லின் என்ன சொல்கிறாங்கன்னா வந்து உனக்கு அம்பாசிடர் டைட்டில் கொடுத்துருக்காங்களா, அதுக்கு வந்து ஈவெண்ட் வச்சுருக்காங்க, அங்கே நீ கண்டிப்பாக போகணும் அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. உடனே ஷிங்லாங்கும் வந்து சரி அப்படின்னு சொல்கிறான். அதுவும் இல்லாமல் இது உன்னோட டெசிஷனாக இருக்கணும், ஏன்னா வந்து நீ தான் வந்து எல்லாத்தையும் ஃப்யூச்சரில் வந்து டீல் பண்ணுவ அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே வந்து ஏன் அப்படி கேட்குறீங்க அப்படின்னு சொன்னோடனே ஜெயலின் என்ன சொல்கிறாங்கன்னா, நீ இப்போ கான்ட்ராக்ட் சைன் பண்ணுற ஈவெண்ட் வந்து சின்னதாக இருக்கலாம், ஆனால் ஃப்யூச்சரில் உனக்கு பெரிய பிரச்சனையை கூட உருவாக்கும். ஏன்னா வந்து நீனும் சாங்கியாமும் ஒரு நிமிஷம் கூட பிரிய மாட்டேங்கிறீங்க, இந்த விஷயம்லாம் லீக் ஆச்சுன்னா அந்த கான்ட்ராக்ட்லேருந்து நிறைய பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் பண்ணுறத பார்த்தா கண்டிப்பாக டக்குன்னு எக்ஸ்போஸ் ஆகிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு சிஸ்டர் ஜெயலின் சொல்கிறாங்க. அதுக்கு வந்து இவனும் அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஷிங்லாங் சொல்லிவிட்டு கிளம்பிடுறான். இந்த பக்கம் வந்து நம்ம ஹாயோவும் லூவும் வந்து லைவ் ஸ்ட்ரீமுக்கு வந்து ரெடி ஆகிட்ருக்காங்க. ரெடி ஆகிட்டு இருக்கும்போது வந்து நம்ம ஹாயோ வந்து லூ கிட்ட என்ன கேட்பான்னா, உனக்கு என்ன சாப்பிட வேணும்னு கேட்பான். அதுக்கு வந்து இவன் எனக்கு எதுவும் வேணான்னு சொல்லுவான். அதுக்கப்புறமேட்டுக்கு இவன் ஃபோர்ஸ் பண்ணி கேட்டதுனால வந்து எனக்கு இந்த கடையில் 7 மணிக்கு இந்த ஃபுட்டை வந்து போடுவாங்க, அதுதான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லுவான். உடனே ஹாயோவும் வா போகலாம், நான் உன்னை ட்ரைவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு வந்து இல்லை எனக்கு பசிக்கல, நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லூ சொல்லிவிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறான். அதுக்கப்புறம் இங்கே என்ன நடக்குதுன்னா வந்து நம்ம ஷிங்லாங்கோட எக்ஸ் வந்து ப்ரூஃப் ஏதாவது கிடச்சிச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அதுக்கு வந்து ஆமாம் ஃபோட்டோ கிடச்சிச்சு, ஆனால் வந்து ஃபோட்டோக்குள்ளே யாரையுமே வந்து என்னால் கேப்சர் பண்ண முடியல, இந்த காரோட நம்பர் மட்டும்தான் கிடச்சிது, இந்த காரை வந்து ட்ராக்கும் பண்ண முடியல அப்படின்னு சொல்கிறான். உடனே வந்து அதெல்லாம் ஈகோ கேட்டு சரி போ அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டுறான். இந்த பக்கம் வந்து ஷிங்லாங் வந்து என்ன பண்ணுறான்னா, ஜெயலின் கிட்ட பேசிவிட்டு அவனோட ரூமுக்கு வரான். ரூமுக்கு வந்தோடனே ரூம் சர்வீஸ்க்கு வந்து கால் பண்ணுறான். ரூம் சர்வீஸ்க்கு கால் பண்ணும்போது யாரோ வந்து அவனோட ரூமில் வந்து குளிச்சிட்ருக்க மாதிரி சவுண்டு கேட்குது. அதை கேட்டுட்டு இவனும் வந்து பார்க்க வரான். பார்த்துட்டு இருக்கும்போது ஃபோன் ஒன்று அடிக்குது. பார்த்தா வந்து அது நம்ம சாங்கியாங்கோட ஃபோனு. இதெல்லாம் பார்த்த உடனே என்ன பண்ணுறான்னா, அந்த ஃபோனை எடுத்துகிட்டு சாங்கியாங் இங்கே தான் இருக்கானா சந்தோஷத்தில் வந்து அவன் வந்து அந்த ரெஸ்ட் ரூம்குள்ளே வந்து போகிறான். போனோடனே அங்கே வந்து சாங்கியாங் வந்து குளிச்சிட்ருக்கானா. அப்போ வந்து ஃபோனை எடுக்கவா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு ஷிங்லாங் கேட்குறான். அதுக்கு வந்து சாங்கியாங் என்ன சொல்கிறான்னா, எடுக்காத அப்படின்னு சொல்கிறான். ஆனால் வந்து நம்ம ஷிங்லாங் வந்து எடுத்துடுறான். எடுத்த உடனே என்ன ஆகுதுன்னா, இவன் என்ன சொல்கிறான்னா, உன்னோட அண்ணன் வந்து குளிச்சிட்ருக்கான் அப்படின்னு சொல்கிறான். உடனே வந்து அவள் அழ ஆரம்பிச்சிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டா. அதுக்கப்புறம் தான் ஷிங்லாங் கேட்குறான், உன் தங்கச்சிக்கு என்ன தான் ஆச்சு, அன்றைக்கி அப்படி தான் நம்ம 2 பேரும் ஒன்றா இருக்கும்போது அப்பயும் அழ ஆரம்பித்தா, இப்போ நான் வந்து ஃபோனில் நீ ஷவரில் குளிச்சிட்ருக்கேன்னு சொன்ன உடனே திருப்பி அழ ஆரம்பிச்சிட்டா அப்படின்னு சொல்கிறான். உன்னோட தங்கச்சியால் நீ ஒரு பையன் கூட இருக்கிறது வந்து ஏற்றுக்க முடியலையா அப்படின்னு சொல்லி நம்ம ஷிங்லாங் வந்து சாங்கியாங் கிட்ட கேட்குறான். உன்னால் ஏற்றுக்க முடியுதா அப்படின்னு சொல்லி கேட்டவுடனே
டக்குன்னு நம்ம ஷிங்லாங் வந்து இல்லைன்னு சொல்லிடுறான். அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து ஷாங்யாங்க்கு வந்து கோவம் வந்துச்சு. என்ன இல்லைன்னு சொல்கிற அப்படின்னு சொன்னோடனே உள்ளே வந்து இல்லை நான் வந்து ஸ்ட்ரேஞ்சர்கிட்ட தான் சொன்னேன். ஸ்ட்ரேஞ்சர் கூடனா எனக்கு வந்து நானும் ஒத்துக்க மாட்டேன். ஆனால் அது நீ ஸ்ட்ரேஞ்சர் இல்லை, நீ வந்து நீ அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் ஒரு வழியாக வந்து சமாளித்ததுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுறானுங்க வந்து திருப்பி வந்து ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறானுங்க. நம்ம ஷிங்லாங் என்ன சொல்கிறான்னா, நீ வந்து ஸ்ட்ரேஞ்சர் பண்ணுற மாதிரி தான் நீனும் பண்ணுற. ஆனாலும் எனக்கு வந்து உன்னை பிடிக்கும். ஏன்னா வந்து இப்போ இந்த ரூமில் வந்து யாருமே இல்லை. யாரும் இல்லாதப்போ வந்து நீ உள்ளே நுழைஞ்சு நீ குளிச்சிட்ருக்க. அப்படின்னா நீனும் வந்து அந்த என்னோடய ஃபேன்ஸ் பண்ணுற மாதிரி தானே பண்ணுற. இருந்தாலும் எனக்கு உன்னை பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்க வந்து ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறானுங்க. கிஸ் சீன்லாம் நடந்துகிட்ருக்கு. அதுக்கப்புறமேட்டுக்கு இவனுங்களும் வந்து ரொமான்ஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வந்து நம்ம ஹாயு வந்து லூக்கு கால் பண்ணி உனக்கு என்ன வேணும், நான் போய் வாங்குறதுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லி கால் பண்ணிகிட்ருப்பான். அதுக்கு வந்து லூ வந்து இல்லை எனக்கு எதுவும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிகிட்ருக்கான். அதுக்கு வந்து சொல்லு உனக்கு என்ன வேணும், உனக்கு வந்து அந்த கடையில் இருக்க அந்த 7 மணிக்கு கொடுக்குற ஃபுட்டு தான் வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்பான். ஆமாம் அது வேணும் அப்படின்னு சொல்கிறான். உடனே வந்து நம்ம லூவும் கேட்குறான், உனக்கு தான் வந்து வேறு ஷூட்டிங்கில் வேலை இருக்குல்ல, அப்புறம் எதுக்கு நீ இதெல்லாம் கேட்குற, எப்படி நீ வாங்கிட்டு வர மாட்டல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணாமல் அப்படியே எந்திரிச்சு போயிட்டான். இன்னொரு பக்கம் வந்து ஹாயு வந்து பேசிக்கிட்டே இருக்கான். உனக்கு என்ன வேணும் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டே தான் இருக்கான். ஆனால் இவன் வந்து எந்திரிச்சு போயிடுறான். அதுக்கப்புறமேட்டு கொஞ்ச நேரம் கழித்து வந்து அவனோட ரூம் பெல்லை வந்து அடிக்கிறாங்க. லூ வெளியில் போய் திறந்து பார்த்தா அங்கே யாருமே இல்லை. ஆனால் வந்து சாப்பாடு மட்டும் வச்சுருந்தாங்க. உடனே அந்த சாப்பாடு எடுக்கும்போது நம்ம ஹாயு வந்து மறைஞ்சிருந்தவன் வந்து வெளியில் வந்துடுறான். வெளியில் வந்ததுக்கப்புறம் எனக்கு ஷூட்டிங் இருக்குது ஆனால் நான் போகல அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு வந்து லூ என்ன சொல்கிறான்னா, நீ போ உனக்கு தான் இன்னொரு இடத்துல ஷூட்டிங் இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லூ வந்து ஹாயுவை துரத்தி விட்டுறான். துரத்தி விட்டோடனே அவன் வாங்கி கொடுத்த ஃபுட்டை வந்து போஸ்ட் போடுறான். போஸ்ட்டில் வந்து நம்ம ஹாயுவை மட்டும் ஹைட் பண்ணிவிட்டு மீதி எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி போஸ்ட் போடுறான். உடனே வந்து அவனுக்கு கால் வருது. யார் கால் பண்ணுறான்னா திருப்பி ஹாயு தான் கால் பண்ணுறான். கால் பண்ணி என்ன சொல்கிறான்னா, நீ போட்ட போஸ்ட்டை வந்து நான் பார்த்துட்டேன். நீ என்னோடய மெயின் அக்கௌண்ட்டை தான் வந்து பிளாக் பண்ண. எனக்கு வந்து இன்னொரு அக்கௌண்ட்டும் இருக்குது, அதை நீ பிளாக் பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு ஹாயு வந்து சொல்கிறான். உடனே வந்து இப்போ என்ன அதுக்கு அப்படின்னு சொல்கிறான். நான் வந்து உன் கூட ஒன்று சேரணும், நம்ம 2 பேரும் மேக்கப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு வந்து அப்படின்னா வா அப்படின்னு சொல்லி என்னோடய ரூமுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லூ சொல்கிறான். உடனே வந்து அவன் அந்த ஷூட்டிங் போகிறத விட்டு டேரெக்டாக வந்து இவனோட வீட்டுக்கே வந்துடுறான். வீட்டுக்கு வந்தோடனே இவன் வந்து நம்ம ஹாயை வந்து பார்த்துட்டு நம்ம லூ வந்து கிஸ் பண்ணிடுறான். கிஸ் பண்ணதுக்கப்புறம் என்ன சொல்கிறான்னா வந்து எனக்கு ஷூட்டிங் இருக்குது, நாளைக்கு வேறு எனக்கு வந்து 6 மணிக்கு வேலை இருக்குது, அதனால் இப்போ என்னால் வந்து உன் கூட ஸ்டே பண்ண முடியாது, நான் அந்த ஷூட்டிங்கை முடிச்சுட்டு வரேன்னு சொல்லிட்டு அந்த கதவை மூடிட்டு போகிறான். இன்னொரு பக்கம் நம்ம லூ வந்து வெட்கப்பட்டுட்ருக்கான். ஏன்னா வந்து அவனுக்கும் வந்து அவனை பிடிக்கும்ல, லூக்கும் ஹாயுவை பிடிக்குன்றதுனால அந்த மாதிரி ஆச்சு. இன்னொரு பக்கம் இங்கே ஷிங்லாங்க லூ அப்புறம் வந்து காவோலாம் வந்து ஈவெண்ட் அட்டன் பண்ணுறதுக்காக போயிட்டுருக்காங்க. அப்போ தான் வந்து நம்ம ஷிங்லாங் வந்து ஃபோன் பேசிகிட்ருக்கான் சாங்யாங்கிட்ட. என்ன பேசிகிட்ருக்கான்னா வந்து நீ போய் சேர்ந்துட்டியான்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு வந்து என் தங்கச்சியை கூப்பிட்றதுக்கு லேட் ஆகிடுச்சு, அதனால் இப்போ தான் கிளம்பிட்ருக்கோம் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம ஷிங்லாங் வந்து டிரைவர்கிட்ட வந்து லூவை ஃபஸ்ட்டு இறக்கி விடுங்க அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் வந்து நம்ம ஷிங்லாங்க்கு யார் கால் பண்ணுறான்னா அவனோட ஈஹா வந்து கால் பண்ணுறான். கால் பண்ணி என்ன சொல்கிறான்னா வந்து என்னை வந்து இந்த இடத்துல வந்து மீட் பண்ண, நான் உனக்காக வெயிட் பண்ணிகிட்ருப்பேன் அப்படின்னு சொல்கிறான். உடனே வந்து ஷிங்லாங்கும் வந்து காவோ கிட்ட நீனும் வரணும், நம்ம 2 பேரும் தான் வந்து ஈஹாவை வந்து மீட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம காவோவும் ஷிங்லாங்கும் வந்து ஈஹாவை வந்து மீட் பண்ணுறதுக்காக ஒரு ரூமில் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ தான் ஈஹா என்ன சொல்கிறான்னா வந்து நான் வந்து அந்த வெரைட்டி ஷோ வந்து உன் கூட பண்ணுறதுக்காக வந்து நான் திருப்பியும் வந்து உங்களோட கம்பெனிகிட்ட கேட்டிருக்கேன், அதுக்கு வந்து நீ அப்ரூவ் பண்ணு அப்படின்னு கேட்குறான். அதுக்கு வந்து ஷிங்லாங் வந்து நான் எதுக்கு அப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு கேட்குறான். உடனே வந்து ஒரு வீடியோ எடுத்து நம்ம ஷிங்லாங்கிட்ட காமிப்பான். ஆனால் ஷிங்லாங் அந்த வீடியோ வாங்க மாட்டான். நம்ம காவோ தான் வாங்குவான். வாங்கி பார்த்தா வந்து நம்ம காவோ இறங்கி ஒரு கார்லேருந்து இறங்கி போகிற வீடியோ தான் அது. உடனே காவோ என்ன சொல்லுவான், அது வெறும் கார்லேருந்து இறங்கி போன வீடியோ தானே, இதில் வச்சு நீ என்ன பண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டு ஈஹாட்ட கேட்கும்போது அவன் என்ன சொல்கிறான்னா, அந்த காருக்குள்ளே யார் யார் இருந்தாங்கன்றது நல்லாவே அவங்க 2 பேருக்குமே தெரியும், அதனால நான் வந்து இதை போஸ்ட் போட்டால் என்ன ஆகும்னு தெரியும்ல அப்படின்னு கேட்குறான். இருந்தாலும் அந்த காரில் யார் இருந்தாலும் அந்த பிக்சர் தான் உனக்கு கிடைக்கலையே, அப்புறம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்கான். அதுக்கு வந்து நம்ம ஈஹா என்ன சொல்கிறான்னா, ஃபேன்ஸ் எல்லாம் வந்து உண்மையை வந்து யோசிக்க மாட்டாங்க, எப்பயுமே வந்து ரூமர்ஸை தான் நம்புவாங்க, அதனால் வந்து நான் இந்த ஒரு பிக்சர் மட்டும் போட்டால் கண்டிப்பாக வாய்ப்பில்லை, எந்த பிரச்சனையும் நடக்காது, ஆனால் இதே மாதிரி என்கிட்ட நிறைய பிக்சர்ஸ் இருக்குது, இதெல்லாம் போட்டால் வந்து கண்டிப்பாக நீ மாட்டிக்குவ, அதனால் இன்னொரு தடவை நல்லா யோசிச்சு பாரு, நான் இப்போ கிளம்புறேன், உனக்கு டைமும் கொடுக்குறேன், நல்லா யோசிச்சுட்டு பதில் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு நம்ம ஈஹா வந்து கிளம்புறான். கிளம்புனோடனே நம்ம காவோக்கும் ஷிங்லாங்க்கும் செம்ம கோவம் வந்துருச்சு. இவன் பாருங்கள் எப்படிலாம் பேசிட்டு போயிருக்கான்னு காவோ வந்து ஷிங்லாங் கிட்ட சொல்லிகிட்ருக்கான். ஷிங்லாங் இதெல்லாம்
எதுவும் காதில் கேட்டுக்காமல் அமைதியாக இருக்கான். அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து சாங்கியங்கோட அப்பா வந்து ஷிங்லாங்கை கூட்டிகிட்டு வர்றதுக்காக ஒரு ஆள் அனுப்பியிருப்பார். உடனே வந்து ஷிங்லாங் வந்து காவோக்கிட்ட நீ வேறு ஏதாவது கேப் பிடிச்சி போய்க்கோ, நான் வந்து ஒரு இடத்துக்கு போகிறேன்னு சொல்லிட்டு ஒரு காரில் வந்து ஏறி போயிட்டுருப்பான். அப்போ தான் வந்து நம்ம காவ் வந்து யார் கூட போயிட்டுருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த காரை வந்து ஃபோட்டோ எடுத்து வச்சுக்குவான். இவனும் வந்து ஷிங்லாங்கும் வந்து சாங்கியாங்கோட அப்பாவை பார்க்குறதுக்காக போயிட்டான். அங்கே போனே பார்த்தா வந்து என்ன இருக்குன்னா, ஒரு டீயை வந்து அவனுக்காக ஆல்ரெடி வந்து ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. ரெடி பண்ணி வச்சது மட்டும் இல்லாமல் அவங்க சாங்கியாங்கோட அப்பா என்ன பண்ணுறாருன்னா வந்து சாங்கியாங்க்கு வந்து ஹண்டர் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு தான் ஆசை. அதனால அவனுக்காக அப்ளிகேஷன் ரெடி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அப்ளிகேஷன் வந்து காமிக்கிறாரு. காமிச்ச உடனே உண்மையிலே அவனுக்கு ஹண்டர் ஸ்கூல் போகிறதுக்கு ஆசையான்னு சொல்லி ஷிங்லாங் கேட்குறான். ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட அப்பா சொல்கிறாரு. அது சொல்கிறது மட்டும் இல்லாமல் அவர் என்ன சொல்கிறாருன்னா வந்து சின்ன வயசில் அவங்க 2 பேரும் இருக்கும்போது வென்ஷுவும் இருப்பான்ல, வென்ஷுன்னா சாங்கியாங்கோட அண்ணன். இவங்க 2 பேரும் எப்போ பாரு சண்டை போட்டுகிட்டே இருப்பாங்க. ஏன்னா வந்து இவன் ஒரு அப்பா, ஆனால் வந்து அவங்க 2 பேருக்கும் வேறு வேறு அம்மா. அதனால வந்து அவங்க 2 பேரும் சண்டை போட்டுட்ருப்பாங்க. அதனால தான் வந்து சாங்கியாங்கோட அப்பா வந்து சாங்கியாங் வந்து ஒரு மவுண்டெயினுக்கு அனுப்புனாங்க. அனுப்புனதுக்கப்புறம் அங்கே வந்து அவன் 1 வருஷம் வந்து செம்மையாக கஷ்டப்பட்டான். ஆனால் அதுக்கப்புறம் அவனுக்கு வந்து பழகிடுச்சு. ஆனால் அவர் அப்பா என்ன நினச்சிப்பாருன்னா 1 வருஷத்தில் திரும்பி வந்துடுவான் அப்படின்னு நினச்சிருப்பாரு. ஆனால் வந்து அவன் 8 வருஷமாக அந்த மவுண்டெயினில் இருந்து சமாளிச்சிட்டான். இதெல்லாம் கேட்ட உடனே வந்து நம்ம ஷிங்லாங்க்கும் இப்படியெல்லாம் நடந்ததா அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கான். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறான்னா வந்து அவனுக்கு வந்து ஹண்டிங் ஸ்கூலுக்கு போகிறது தான் ஆசை. ஆனால் வந்து அவனுக்கு யாராவது பாய் ஃப்ரெண்ட் இருக்கிறது தெரிஞ்சால் அந்த ஹண்டிங் ஸ்கூலோட அப்ளிகேஷன் போட்டது வந்து ரிவோக் ஆயிடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். நல்லா யோசிச்சுக்கோ, ஏன் உன்னை இங்கே கூப்பிட்டேன்னா நீ இருக்க ப்ரொஃபஷன் என்னன்னு உனக்கு தெரியும்ல. உன்னோட ப்ரொஃபஷனில் வந்து நீங்கள் 2 பேரும் பேசுகிறது ஏதாவது கசிஞ்சதுன்னா அது பெரிய ரூமர்ஸாக வெடிச்சிரும். அப்படி வெடித்தாலும் சாங்கியாங் வந்து அதை சமாளிச்சிருவான்னு எனக்கு தெரியும். நீங்கள் லவ் பண்ணுறது எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. நான் உங்கள் 2 பேருக்கும் நடுவில் வரமாட்டேன். ஆனால் வந்து இவனோட அப்ளிகேஷன் வந்து ரிவோக் ஆகாமல் மட்டும் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஷிங்லாங்கிட்ட சொல்லிட்டு அந்த சாங்கியாங்கோட அப்பா வந்து கிளம்பிடுவார். இங்கே ஷிங்லாங் அதை நினச்சிட்டே இருப்பான். அப்போ தான் ஃபோன் பண்ணுவான். ஃபோன் பண்ணி நீ வந்து வீட்டுக்கு போயிட்டியான்னு கேட்ட உடனே வந்து சாங்கியாங் நான் வீட்டுக்கு போயிட்டேன், நான் வந்து நாளைக்கு காலையில் தான் உன்னை பார்க்குறதுக்காக வருவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். உடனே ஷிங்லாங் என்ன சொல்கிறான்னா இங்கே வந்து மழை பெய்யுது, அங்கே எப்படி இருக்குன்னு கேட்டோடனே அங்கே மழை பெய்யல, இங்கே ஃபுல்லாகவே வந்து வெயில் தான் அடிக்குது, அதனால நான் வந்து நாளைக்கு உன்னை பார்க்குறதுக்கு வந்துடுவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். உடனே அவனும் ஃபோனை வச்சுட்டு யோசிச்சுட்டே இருக்கான். இன்னொரு பக்கம் வந்து நம்ம லூவும் ஹாயும் வந்து லைவ் ஸ்ட்ரீம் எடுக்க போகிறாங்க. லைவ் ஸ்ட்ரீமில் என்ன கேள்வி கேட்பாங்களோ வந்து அதுக்கெலாம் ஆன்சரை வந்து நம்ம லூ கிட்ட வந்து ஹாயு கேட்டுட்ருக்கான். அதுக்கு வந்து லூ என்ன சொல்கிறான்னா உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி சொல்கிறான். டீயா காஃபியா, உனக்கு வந்து காஃபி பிடிக்காது. அதே மாதிரி நிறைய கொஷின்ஸ் இருக்கும். அது எல்லாத்துக்குமே வந்து ஹாயுக்கு வந்து லூவை பற்றி எல்லாமே தெரிஞ்சு வச்சுருக்கான். உடனே வந்து லூவும் வந்து ஹாயுவை டீஸ் பண்ணதுனால ஹாயு வந்து லூவை பிடிக்கிறதுக்காக ஓடுவான். அப்போ வந்து தெரியாமல் அந்த சோஃபாவோட கையில் வந்து அடிபட்டு தலையில் வந்து அடிபட்டுரும். அதுக்கப்புறமேட்டுக்கு லைவ் ஸ்ட்ரீம் ஆரம்பிச்சிருவாங்க. லைவ் ஸ்ட்ரீமில் இவங்க கேட்ட கொஷினை தான் கேட்பாங்க. டீயா காஃபியான்னு கேட்கும்போது நம்ம லூ வந்து கரெக்டாக அவனுக்கு காஃபி பிடிக்காது, டீ தான் பிடிக்கும்னு சொல்லுவான். ஆனால் வந்து லூ என்ன பண்ணிடுவான்னா மாற்றி சொல்லிடுவான், எனக்கு காஃபி தான் பிடிக்கும்னு சொல்லிடுவான். அதனால வந்து நம்ம ஹாயு வந்து பின்னாடி வந்து கேட்பான், என்ன மாற்றி சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இப்படியே வந்து அவனுங்களோட லைவ் ஸ்ட்ரீம் வந்து முடிஞ்சிடும். முடிஞ்சதுக்கப்புறம் வந்து ஹாயு லூ வந்து ஜெயலின் கூட வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ தான் வந்து ஹாயு என்ன சொல்கிறான்னா நான் வந்து லூ கூட அடுத்த மூவிலேயே நடிக்க நான் ரெடியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அப்போ தான் வந்து நம்ம லூ வந்து நம்ம ஹாயுக்கு வந்து டீயை கொடுக்குறான். ஆக்சுவலாக நம்ம ஹாயுக்கு வந்து டீ பிடிக்காது, நம்ம லூக்கு வந்து காஃபி பிடிக்காது. ஆனால் இங்கே வந்து இப்போ என்ன பண்ணுறானுங்கன்னா இவனுங்க வந்து மாற்றி குடிச்சுக்கிறாங்க. எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணுறதுக்காக மாற்றி குடிக்கிறானுங்க. அப்போ தான் வந்து ஜெயலின் என்ன சொல்லிகிட்ருக்காங்கன்னா வந்து நீ ஒத்துக்கிட்டா கரெக்டாக தான் இருக்கும். ஆனால் வந்து நான் இன்வெஸ்டர்ஸ் கிட்டலாம் பேசணும். இன்வெஸ்டர்ஸ் ஒத்துக்கிறது தான் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா வந்து நீ வேறு கம்பெனியில் இருக்க, லூ வேறு கம்பெனியில் இருக்கான். வேறு கம்பெனி 2ம் ஒன்று சேர்றது வந்து நிறைய பிரச்சனை வரும். அதனால இன்வெஸ்டர்ஸ்லாம் பயப்படுவாங்க. அதனால் அவர்கிட்ட பேசுகிறதுக்கு கொஞ்சம் நேரம் எடுக்கும் அப்படின்னு சொல்லிகிட்ருக்காங்க. இன்னொரு பக்கம் இவனுங்க டீயும் காஃபியும் மாற்றி மாற்றி எடுத்து குடிச்சிட்டு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு இவனுங்க வந்து அவங்களோட வீட்டுக்கு, அதாவது ஒரு ரூம் இருக்கும்ல இவங்க தங்குற, அந்த ரூமுக்கு போகிறதுக்காக ஒரு காரில் ஏறுறாங்க. ஏறும்போது வந்து நம்ம ஹாயு என்ன பண்ணுறான்னா அவன் காதில் இருக்க ஹெட்செட் எடுத்து வந்து நம்ம லூக்கு போட்டு விட்றான். போட்டு விட்டதுக்கப்புறம் வந்து இவனுங்க வந்து கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. காரில் கிஸ் பண்ணதுனால வந்து கார் டிரைவர் வந்து ஒரு மாதிரி பார்க்குறாரு. அதுக்கப்புறமேட்டுக்கு அவங்க 2 பேரையும் வந்து இறக்கி விட்டு திட்ட ஆரம்பிச்சிட்டாரு. என்ன பண்ணிகிட்ருக்கீங்க ஒரு காரில், அதுவும் 2 பசங்க வந்து கிஸ் பண்ணுறது நல்லாவா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹாயுவையும் லூவையும் வந்து நடு ரோட்டில் இறக்கி விட்ருவாங்க.
அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம ஹாயு வந்து ரூமுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இழுக்கிறதுக்கு இழுப்பான் லூவோட கையை. ஆனால் லூ வரமாட்டான். அதனால வந்து அங்கேயே கிஸ் பண்ண ஆரம்பிச்சிருவான். அங்கே வந்து மழை பெஞ்சதுனால கிஸ்ஸிங்க்கு வந்து நல்லா இருந்தது அந்த இடம். அப்போ வந்து இவங்க கிஸ் பண்ணும்போது நிறைய பேர் ஃபோட்டோ வேறு எடுத்துட்டாங்க. ஃபோட்டோ எடுத்து போஸ்ட் வேறு போட்டாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம ஹாயு வந்து லூவை வந்து அவனோட ரூமுக்கு கூட்டிகிட்டு போயிடுறான். கூட்டிகிட்டு போனோடனே அங்கேயே வந்து கிஸ் பண்ணிட்டு தான் இருக்கானுங்க. இவனுங்களோட ரொமான்ஸ் லைஃப்பும் ஆரம்பிச்சிருச்சு. இவனுங்களும் ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ வந்து இவனுங்களும் ரூமுக்கு போயிடுறாங்க. அடுத்த நாள் வந்து நம்ம ஜெயலினுக்கு வந்து இந்த மெசேஜ்லாம் வருது. ஏன்னா வந்து ஃபோட்டோஸ் எடுத்தவங்களாம் அப்லோட் பண்ணதுனால வந்து அந்த ஃபோட்டோ வந்து ரொம்பவே ட்ரெண்ட் ஆகிடுச்சு. அதனால வந்து நம்ம ஜெயலினோட செக்ரட்டரி வந்து அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் வந்து எடுத்து ஜெயலின்கிட்ட காமிக்கிறாங்க. ஜெயலின் என்ன சொல்கிறாங்கன்னா, இன்றைக்கி ஃபுல்லாக போகட்டும், எவ்வளோ தூரம் போகுதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் வந்து நம்ம ஷிங்லாங் வந்து சாங்யாங்க்கு ஃபோன் பண்ணிவிட்டு என்ன கேட்குறான்னா வந்து, உனக்கு ஹண்டிங் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு எவ்வளோ ஆசை அப்படின்னு கேட்குறான். அதுக்கு வந்து சாங்யாங் வந்து, நான் இன்றைக்கி கிளம்பியிருந்தேன்னா உன் வீட்டுக்கு இந்நேரம் நான் வந்திருப்பேன். நீ வந்து வர வேணான்னதுனால தான் நான் அங்கேயே இருந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறான். நான் கேட்டதுக்கு பதில் சொல்லு அப்படின்னு சொல்லி நம்ம ஷிங்லாங் கேட்ட உடனே அவன் என்ன சொல்கிறான்னா, நான் இப்போ உன் பக்கத்தில் இருக்க எவ்வளோ ஆசைப்படுறேனோ அந்தளவுக்கு எனக்கு ஹண்டிங் ஸ்கூலுக்கு போக ஆசை அப்படின்னு சொல்கிறான். உடனே வந்து ஷிங்லாங்கும் அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்களும் பேசிட்டு வச்சிடுறானுங்க. அதுக்கப்புறம் இந்த பக்கம் வந்து நம்ம ஹாயும் வந்து இவனுங்க 2 பேரும் ஒரு ரெயினில் வந்து கிஸ் பண்ணியிருப்பாங்கள்ல, அந்த ஃபோட்டோ லீக் ஆனதெல்லாம் வந்து பார்த்துட்ருக்கான். பார்த்துட்டு இவனும் சிரிச்சிட்ருக்கான். அப்போ தான் வந்து நம்ம லூ வந்து டவல் கேட்பான். இவனும் டவல் எடுத்து தரேன்ற பேரில் திருப்பி இவங்க போய் குளிச்சுட்டு வெளியில் வந்தால் திருப்பியும் வந்து லூ கூட சேர்ந்து குளிக்கிறதுக்காக உள்ளே போயிடுவான். அங்கே போய் இவனுங்க 2 பேரும் ரொமான்ஸ் பண்ணிகிட்ருப்பானுங்க. இன்னொரு பக்கம் வந்து நம்ம ஜெயலின் வந்து டீ குடிக்கிறதுக்காக உட்காந்துட்ருப்பா. அப்போ வந்து நம்ம ஹாயுவோட மேனேஜர் வந்துட்டு, எப்படி இவ்வளோ ட்ரெண்ட் ஆச்சுன்னே தெரில, உங்களை நான் சும்மா நினச்சிட்டேன், ஹாயுவையும் வந்து ட்ரெண்ட் பண்ண வச்சுட்டீங்க. நான் வந்து ஹாயு வந்து லூ கூட நடிக்கிறதுக்கு 100% ஒத்துக்கிறேன். நீங்கள் எவ்வளோ வேணால் என்ன வேணாலும் பண்ணுங்கள், இன்வெஸ்டர்ஸ் கிட்ட பேசி சமாளிச்சிருங்க அப்படின்னு சொல்லி நம்ம கெவின், அதாவது ஹாயுவோட மேனேஜர் வந்து ஜெயலின்கிட்ட சொல்கிறாங்க. ஜெயலினும் சரி, நீங்கள் சொல்கிறதுனால நான் வந்து பேசி பார்க்குறேன், அவங்க ஒத்துக்கிட்டாங்கன்னா நம்ம வந்து சக்ஸஸாக இதை வந்து ஷூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக வந்து ஹாயுவோட மேனேஜர் தான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம். அந்த ஹாயுக்கும் லூக்கும் நடுவில் நடந்த பிரச்சனைக்கே அவர் தான் காரணம். இப்போ வந்து அவனுங்க ட்ரெண்ட் ஆன உடனே வந்து அதுவும் இல்லாமல் டக்குன்னு ட்ரெண்ட் ஆகிட்டாங்க. அதை வந்து பார்த்த உடனே வந்து ஹாயுவோட மேனேஜர் வந்து ஜெயலின்கிட்ட வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் வந்து நம்ம சாங்யாங் வந்து ஏர்போர்ட்டுக்கு போகிறதுக்காக வந்து காரில் வந்து போயிட்டுருக்கான். இந்த காரில் போகிறது எல்லாத்தையும் வந்து யார் வந்து வீடியோ எடுத்துகிட்ருக்கான்னா வந்து நம்ம ஷிங்லாங்கோட எக்ஸ் இருப்பான்ல, அவன் வந்து வீடியோ எடுத்துகிட்ருக்கான். ஏன்னா வந்து அந்த கார் தான் அடிக்கடி வந்து காஃபி எஸ்டேட்டுக்கு வந்து மாறி மாறி போயிட்டுருக்கு. அதனால வந்து அதுவும் இல்லாமல் இந்த காரில் தான் வந்து ஷிங்லாங் வந்து அடிக்கடி ட்ராவல் பண்ணுறான்றதுனால அங்கே யார் தான் இருக்கா ப்ரூஃப் தேடி வந்து நம்ம ஷிங்லாங்கோட எக்ஸ் வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்ருப்பான். அப்போ தான் வந்து யாருன்னே தெரியாத ஒருத்தவன் வந்து என்ன பண்ணுவான்னா, ஆக்சுவலாக அந்த யாருன்னு தெரியாதவன் வந்து யாரோட ஆளாக இருக்குன்னா வந்து சாங்யாங்கோட அப்பாவோட ஆளாக இருக்கும். அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, உன்னோட லிமிட்டை தெரிஞ்சுக்கோ, ஆல்ரெடி நீ வந்து இந்த கேஸில் நிறைய இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டுருக்க, இதுக்கு மேலே எங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியாது, உன்னோட ஃபோனை முதல்ல கொடு அப்படின்னு சொல்லிட்டு வாங்குறாங்க. வாங்கி எல்லா ஃபோட்டோஸையும் டெலிட் பண்ணிட்டு திருப்பி இவன்கிட்டே கொடுத்துட்றாங்க. இன்னொரு பக்கம் வந்து ஷிங்லாங் வந்து சாங்யாங் கிட்ட வந்து ஃபோன் பண்ணுறான். சாங்யாங் வந்து ஷிங்லாங் கிட்ட, நீ ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஈவெண்ட்டுக்கு போகிற, ஆனால் நீ எனக்கு எந்த பதிலுமே சொல்லலையே அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு வந்து ஷிங்லாங் அது அவ்வளோ இம்பார்ட்டண்ட்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஷிங்லாங்கும் சொல்லிடுறான். அப்படி அவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்கும்போது தான் வந்து சாங்யாங்கோட அப்பா வந்து, இங்கே பாரு, இந்த உன்னோட எக்ஸ் வந்து இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்ருக்கான், ஜாக்கிரதையா இரு அப்படின்னு சொல்லி மெசேஜை வந்து அனுப்புகிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஷிங்லாங்கோட எக்ஸ் வந்து என்ன பண்ணுறான்னா வந்து சாங்யாங்கோட தங்கச்சி போடுற போஸ்ட் எல்லாத்தையும் பார்த்துட்ருக்கா. அப்போ தான் வந்து கிளியராக கண்டுபிடிக்கிறான் யார் வந்து ஷிங்லாங் கூட இவ்வளோ நாளாக இருந்தது அப்படின்றத வந்து ஃபுல் இன்ஃபர்மேஷனையும் வந்து கண்டுபிடிக்கிறான். அதுக்கப்புறம் இந்த சைடு என்ன பண்ணுறாங்க, அந்த ஆக்டர்ஸ் 2 பேரும் ஜாலியாக படுத்துட்ருக்காங்க. படுத்துட்ருக்கும்போது நம்ம லூ என்ன சொல்கிறான்னா, நம்ம நடிக்கிறது யாரோட சீரிஸ் தெரியுமா, இது வந்து ஆக்சுவலாக ஷிங்லாங்கோட எக்ஸும் நடிக்க வேண்டியதாக இருந்தது. ஆனால் வந்து அவன் வந்து மேனேஜர்னால ஒரு பெரிய பிரச்சனைனால அவங்க 2 பேரும் நடிக்க முடியல. அதனால தான் நம்ம 2 பேரும் இப்போ நடிக்கிறோம். இந்த மூவியும் வந்து நடிக்கிறதுக்கு சான்ஸ் இருந்திருக்காது, நீ ஒத்துக்கலைனா, நீ எப்படியோ வந்து ஒத்துக்க வச்சதுனால தான் நம்ம 2 பேரும் ஒன்றா இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இங்கே அவனோட ஷிங்லாங்கோட எக்ஸ் என்ன பண்ணுறான்னா, ஒரு மெழுகுவர்த்தியை ஃபோட்டோ எடுத்துகிட்டு இந்த பிளேஸ்க்கு வான்னு சொல்லிட்டு சாங்யாங்கோட தங்கச்சிக்கு வந்து ஒரு மெசேஜ் அனுப்புகிறான். மெசேஜ் அனுப்புனதை வந்து அவளோட தங்கச்சி பார்த்துட்டு ஓகேன்னு சொல்லிடுவா. அதுக்கப்புறம் இந்த சைடு நம்ம சாங்யாங் வந்து ஷிங்லாங்கை கூப்பிட்றதுக்காக வந்துடுவான். ஷிங்லாங்கும் வந்து காரில் ஏறிடுவான். ஏறினவுடனே யார் கால் பண்ணுறான்னா வந்து ஷிங்லாங்கோட எக்ஸ் வந்து கால் பண்ணுறான். கால் பண்ணி வந்து
யாருக்கு கால் பண்ணுறான்னா சாங்யாங்க்கு தான் கால் பண்ணுறான், ஷிங்லாங்க்கு கால் பண்ணல. சாங்யாங் கால் பண்ணி ஷிங்லாங் கிட்ட பேசிகிட்டு இருக்கான். அப்போ தான் வந்து சாங்யாங் வந்து எல்லாத்தையும் நோட் பண்ணியிருக்கான். நீ வந்து என்னை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கிறது நல்லாவே தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே நோட் பண்ணியிருக்கான். அப்போ தான் வந்து ஷிங்லாங்கோட எக்ஸ் என்ன சொல்கிறான்னா வந்து ஷிங்லாங் வந்து ஸ்பீக்கர் ஆஃப் பண்ணிட்டு என்கிட்ட தனியாக பேச சொல்லு அப்படின்னு சொன்னோடனே நம்ம ஷிங்லாங்கும் எடுத்து பேசுவான். பேசினோடனே அவனோட எக்ஸ் என்ன சொல்லுவான்னா, என்கிட்ட நிறைய ப்ரூஃப் இருக்குது, நான் அதெல்லாம் லீக் பண்ணேன்னா என்ன ஆகும்னு உனக்கே தெரியும், அதனால் என்னை வந்து தனியாக வந்து மீட் பண்ணுன்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸை வந்து சொல்லிடுறான். அவன் வந்து ஷிங்லாங்கும் அதுக்கு இதெல்லாம் வந்து கண்டுக்காமல் வந்து சாங்யாங்கை வந்து வீட்டுக்கு வண்டியை விடு அப்படின்னு சொன்ன உடனே இவனுங்க 2 பேரும் வீட்டுக்கு போகிறாங்க. போனோடனே வந்து ஷிங்லாங் என்ன சொல்கிறேன்னா, அம்மா வந்து பாட்டியை பார்க்க போயிட்டாங்க, வீட்டில் யாருமே இல்லை அப்படின்னு சொன்ன உடனே என்ன ஆரம்பிச்சிட்டானுங்கன்னா வந்து சாங்யாங் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டான்னா கிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். ஃபுல்லாக வந்து இவங்க கிஸ் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. அப்போ தான் வந்து சாங்யாங் என்ன கேட்குறான்னா, நீ என்கிட்ட ஏதோ சொல்ல வேண்டியது இருக்குது தானே அப்படின்னு கேட்குறான். அதுக்கும் வந்து ஷிங்லாங் பதில் சொல்லலை. திருப்பி வந்து கிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டே இருக்கானுங்க. இவனுங்களும் அப்படியே வந்து ரூமாக வந்து கிஸ் பண்ணிகிட்டே போயிட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு தான் வந்து ஷிங்லாங் என்ன சொல்கிறான்னா வந்து ஆமாம் சொல்ல வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சாங்யாங் என்ன சொல்கிறான்னா, உனக்கு இந்த அம்பாசிடர் டைட்டில் கொடுத்தது என்னோடய அப்பா தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆரம்பிச்சிட்டான். உடனே வந்து ஷிங்லாங்கும் ஆமாம் நீ ரொம்ப புத்திசாலி, எப்படி கண்டுபிடிச்ச அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்கான். உடனே வந்து எனக்கு அதுவும் மட்டும் நீ இன்னும் நிறைய விஷயம் தெரியும், நீ அதெல்லாம் வந்து பெருசாக எடுத்துக்காத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாங்யாங் வந்து ஷிங்லாங் கிட்ட சொல்கிறான். உடனே வந்து ஷிங்லாங்கும் வந்து கிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். லிப்ஸை மட்டும் கிஸ் பண்ணிட்டு இருந்தவன் கரெக்டாக நெக்கையும் வந்து கிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டான் ஷிங்லாங்கை. அதுக்கப்புறம் வந்து நம்ம ஷிங்லாங் வந்து சாங்யாங்கை வந்து கூட்டிகிட்டு இன்னொரு ரூமுக்கு போயிடுறான். இன்னொரு பக்கம் வந்து லாஸ்ட்டாக எப்பயும் போல் சீரீஸோட எண்டில் வந்து சீன்ஸ் வைப்பாங்கள்ல, அதே மாதிரி இதுலேயும் ஒரு சீன் வச்சுருக்காங்க. நம்ம ஷிங்லாங்க்கு வந்து ஒரு நாள் பர்த்டே வந்துச்சு. அப்போ தான் வந்து கேக் வாங்கிட்டு இவனுங்க சண்டை போட்டு பிரிஞ்ச நாள் அன்றைக்கி தான் வந்து நம்ம ஷிங்லாங்கோட பர்த்டே. அப்போ வந்து நம்ம சாங்யாங் வந்து ஷிங்லாங்கோட பெட்டு ஃபுல்லாக ரோஸ் தூவி விடுறாங்கள்ல, அதே மாதிரி வந்து தங்கத்தை ஃபுல்லாக தூவி விட்டுருப்பான். அது வந்து நம்ம ஷிங்லாங் வந்து கவுண்ட் பண்ணிகிட்ருக்கான். அப்போ தான் வந்து சாங்யாங் என்ன சொல்கிறான்னா, அது ஃபேக்காக இருந்ததுன்னா என்ன பண்ணுவேன், நீ கவுண்ட் பண்ணது வேஸ்ட் ஆகிடும்ல, அதனால ஒழுங்காக போய் ஃபேக்காக இல்லையான்னு சொல்லி செக் பண்ணிட்டு கவுண்ட் பண்ணு அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு இல்லை அதெல்லாம் ஃபேக்லாம் இல்லை, நீ என்ன பணக்காரனா அப்படின்னு கேட்குறான். இல்லை அது 7 மில்லியன் தான், நான் இதுவரை சம்பாதிச்சதெல்லாம் இதில் போட்டுட்டேன் அப்படின்னு சொல்கிறான். அதுவும் இல்லாமல் இது கோல்டு தானே, நமக்கு தேவைன்றப்ப அழிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாங்யாங் சொல்கிறான். உடனே ஷிங்லாங் என்ன சொல்கிறான்னா, இதில் மொத்தம் 1006 பெட்டல்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறான். ஒரு ஆக்டருக்கு இவ்வளோ பண்ணுறியா, உனக்கு ஏதாவது ஃபேன் சர்வீஸ் வேணுமா அப்படின்னு கேட்டுட்டு இதோட இந்த எபிசோடை முடிக்கிறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.